நான் திருச்சி மாநாட்டிலே பேசியது போல அனைவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பூத்திலே போய் கவனம் செலுத்த வேண்டும். ஆக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போய் பூத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரே நாள் 2 நாளில் ஒரு தொகுதி முழுக்க நாம் அதிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது தனியாக மாவட்ட தலைவர் அழைத்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அதே நேரத்தில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார். இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும். அண்ணாமலை ஏன் செருப்பு அணிய வேண்டும் சொன்னால், இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பு அணிவேன் என்று சொன்னார். ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோல் நாட்டியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பை அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும், என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும், உங்களுடைய வயதிலே சிறியவனாக இருந்தாலும், நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேருடன் பேசியிருக்கிறேன். எல்லோருடன் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துமாறு கேட்டுக்கொண்டு, என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று, நான் ஒரு குடும்பம், இது குடும்ப ஆட்சி அல்ல. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடன் தந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அடுத்த 3 ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும். அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறைவனுடைய திட்டம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் நடுவே இந்த 3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கல்ல, இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, தொடர்ந்து உங்களுக்காக உங்களில் ஒருவராக என்றும் நான் இருப்பேன் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காளர் பெருமக்கள், 5 முறை எனக்கு வாக்களித்தவர்கள், என்னை 3 முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம், தம்பி வினோஜ், தம்பி நமது அஸ்வின், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.